இனி இதயங்களே அனைவருக்கும் வணக்கம். ஆரோக்கிய தாயே ஆதாரம் நீயே, தீராத துயர் போக்கும் மரியே எம் பரிவே. ஆரோக்கிய தாயே ஆதாரம் நீயே என்ற அருமையான பாடல் வரிகளோடு இனி இதயங்களை உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கண்டிப்பாக இந்த மாதத்தினுடைய இறுதியில், அதுவும் 29ஆம் தேதி ஆரோக்கிய மாதாவினுடைய கொடியேற்றம், அதே போல் ஆரோக்கிய மாதாவினுடைய பெயர் தாங்கிய அனைத்து ஆலயங்கள், பேராலயங்கள், சிற்றாலயங்கள் எல்லாருமே திருவிழா கொண்டாடிட்டு வராங்க. தொடர்ந்து அன்னை நமக்காக பரிந்து பேச, இறைவனிடத்திலிருந்து அநேக ஆசீர்வாதங்களை நமக்காக பெற்றுத்தர தொடர்ந்து ஜெபமாலையில் இணைவோம், ஜெபிப்போம் என்ற அருமையான சிந்தனையோடு இன்றைய நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய பாசமிகு அருட்தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்களை உங்கள் அனைவருடைய சார்பாக அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம் ஃபாதர். வணக்கம். வணக்கம் போஸ்கோ. எப்படி இருக்கிறீங்க ஃபாதர்? நல்லா இருக்கேன் போஸ்கோ. நீங்கள் எப்படி? நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன் ஃபாதர். சடனாக ஸ்பெக்ஸ் இல்லாமல் பார்க்க. ஆமாம், ஏன்னா நான் கண் ஆப்ரேஷன் பண்ணதுனால ஸ்பெக்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஓ ஆமாம், பழைய ஸ்பெக்ஸ் போட்டோம்னா கேமரா அங்கே இருக்குதா இல்லையான்னு தெரியாது. அதனால் அது பவர் மாறிடுச்சு. நான் அந்த தடவை மக்களோட கண்ணாடி இல்லாமல் சாமியார் கண்ணு நல்லா தெரியுது, வித்தியாசமாக தெரியும் முழுக்க. ஏன்னா கண்ணாடி போட்டாலும் சரியாக எனக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குது. அதனால் அதை போடாமல் இருக்கிறது பெட்டர்ன்ட்டு போடாமல். ஓகே, இப்போ எல்லாம் ஓகே தானே? ஃபைன். ஆனால் நீங்களாம் தெரியுங்க, தெரியும், எல்லாம் சரியாடும். ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். வழக்கம் போல் இனி இது எங்கள் லெட்டர்ஸ், கடிதங்கள் தொடர்ந்து எழுதிட்டே இருக்கிறாங்க. என்றைக்குமே அவங்களுக்கு ஓய்வு இல்லை. நம்மளுடைய நிகழ்ச்சியில் தொடர்ந்து கடிதம் வந்துகிட்டே இருக்கு. நம்ம இனி எங்களுடைய கடிதங்கள் அது என்னென்னா ஒரு அனுபவம், அவங்களுடைய அனுபவத்தோடு அவங்க நம்ம மீது கொண்டு இருக்கிற அன்பு, அக்கறை, மாதா தொலைக்காட்சியில் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் எவ்வளோ நெருக்கமாக அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க, அதை எப்படி உள்வாங்கிறாங்க, பல காரியங்கள். ஒவ்வொரு கடிதமும் ஒரு பெரிய விஷயமா இருக்குது. கண்டிப்பாக. அதனால் கடிதங்கள் ஒவ்வொன்றும் பொக்கிஷங்கள். அதனால் அந்த பொக்கிஷத்தினுடைய காரியங்களை நம்ம கேட்போம் ஃபாதர். முதல் கடிதம் ஃபாதர், ஆரோக்கியராணி ஃபெலிக்ஸ் சேவியர் ஃபாதர், மகாராஷ்டிரா, மும்பைலேருந்து. அவங்க மும்பையிலேருந்து வழக்கமாக எழுதுகிறவங்க. இல்லந்தோறும் இறையாட்சியை கொண்டு வரும் மாதா தொலைக்காட்சியின் அனைத்து அருட்தந்தையர்களுக்கும் மற்றும் பணிபுரியும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுள் வணக்கம், எடுத்து வாசி, வாழ்வு தரும் இறைவார்த்தை, ஆலயம் அறிவோம், வத்திக்கான் டாப் 10, உறவுகள் மேம்பட என அனைத்து நிகழ்ச்சிகளும் எப்பொழுதும் போல் மிக சிறப்பாக உள்ளன. அனைத்தும் அருமையிலும் அருமை. மாதா தொலைக்காட்சிக்கு எனது வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். 3/7/2025 அன்று சாந்தோம் நினைவலைகள் நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு KB குமார் மற்றும் திருமதி அனுராதா இவர்களின் பகிர்வு சிறப்பானது. கலைஞர்கள் இருவரும் சாந்தோம் அனுபவம் தங்களுக்கு ஒரு தாய் வீட்டு அனுபவம் என கூறியது மனதை நெகிழ வைத்தது. 5/7/2025 அன்று பேராசிரியர் பர்வீன் சுல்தானா அவர்களின் தலைமையில் நடைபெற்ற வந்து பாருங்கள் டாக் ஷோ மிக சிறப்பானது. அருமையான பைபிள் விளக்கங்களையும் இளைஞர்களுக்கு உகந்த அறிவுரைகளையும் வழங்கிய மேடம் பர்வீன் சுல்தானா அவர்களுக்கும் மாதா தொலைக்காட்சிக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அறம் செய் நிகழ்ச்சியில் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி பற்றி பெற்றோர்களும் குழந்தைகளும் டாக்டர் ஷில்பா டெரன்ஸ் அவர்களும் சிறப்பு விருந்தினர் ஜெயச்சந்திரன் மற்றும் தொகுப்பாளர் லியோ அனைவரும் மிக மிக பயனுள்ள வகையில் கலந்துரையாடினார்கள். மிக சிறப்பான நிகழ்ச்சியாகும். இக்கால குழந்தைகளுக்கு மிக மிக பயனுள்ளது. மாதா தொலைக்காட்சிக்கும் ஜீவஜோதி கலை தொடர்பத்திற்கும் என் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். 20/7/2025 அன்று ஆலயம் அறிவோம் நிகழ்ச்சியில் கோட்டாறு புனித சவேரியார் ஆலயத்தை கண்டுகளிக்க முடிந்தது. மாதா தொலைக்காட்சிக்கு என் மனமார்ந்த நன்றிகள். 59வது உலக தொடர்பு வாரத்தின் அனைத்து நிகழ்ச்சிகளும் சிறப்பாக இருந்தன. குறிப்பாக தேனருவி சமூக ஊடகம், குழித்துறை மறை மாவட்டம் வழங்கிய கலந்துரையாடல் சிறப்பானது. பங்கு பெற்ற அனைத்து பொறியியல் கல்லூரி பேராசிரியர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அதேபோன்று டெக்கி டாக்கி ஷோ மிக சிறப்பாக இருந்தது. முன்னாள் ஆயர் சிங்கராயர், திருவாளர்கள் பெர்னாட் சாமி, போஸ்கோ அமலோற்பவம் மற்றும் நெறியாளர் தமிழ்ஜோ அனைவரும் சமூக ஊடகம் எப்படிப்பட்டது என்பதையும் நாம் அதை எவ்வாறு அணுக வேண்டும் என்பதையும் மிக சிறப்பாக சுட்டிக்காட்டினார்கள். அனைவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். ஆயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி அவர்களின் பேட்டியில் அவர் கூறிய கருத்துக்கள் உண்மையிலேயே இளைஞர்களுக்கு உகந்த அறிவுரையாக இருந்தது. 13/7/2025 அன்று 59வது உலக தொடர்பு வாரத்தின் கடைசி நாள் அருட்தந்தை ஆல்பர்ட் புஷ்பராஜ் அவர்களின் மறையுரை மிக சிறப்பு. தந்தைக்கு எனது பாராட்டுக்கள். மொத்தத்தில் ஜூலை மாதம் 59வது உலக தொடர்பு வார
பற்பல நிகழ்ச்சிகளால் மிளிர்ந்து ஒளிர்ந்தது மாதா தொலைக்காட்சி. மாதா தொலைக்காட்சிக்கு என் உளமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் ஜபங்களும். மரியே வாழ்க. இப்படிக்கு ஆரோக்கிய ராணி ஃபெலிக்ஸ் சேவியர். ரொம்ப சிறப்பான கடிதம். குறிப்பாக அவங்க இந்த உலக தொடர்பு நாள், இது வந்து 1963 நமது திருத்தந்தை அவர்கள் வத்திக்கான் 2ஆம் வத்திக்கான் சங்கத்தின் சமயத்தில் வந்து பிரகடனம் செஞ்சாங்க. அன்னையிலேருந்து இது 59 ஆண்டுகளாக, வருகின்ற ஆண்டு 60வது ஆண்டு இந்த உலக தொடர்பு நாள். ஒவ்வொரு வருடமும் ஜனவரி மாதம் இந்த செய்தியானது மக்களுக்கு வழங்கப்படுகிறது. பாஸ்கா ஞாயிற்கு அடுத்து வருகின்ற ஆண்டவருடைய இந்த விண்ணேற்பு ஞாயிறு சமயத்தில் ஒரு உலகெங்கும் சென்று படைப்பிருக்கலாம் செய்தி அறிவிக்கின்றார். அதுவும் அந்த ஞாயிறை உலக தொடர்பு நாள் ஞாயிறாக வத்திக்கான் அறிவிக்கிறது. ஆனால் நம்ம வந்து வசதிக்கு நாள் வந்து ஜூலை மாதம் 2வது வாரத்தை வைத்திருக்கிறோம். அப்போ பள்ளிகள்லாம் நம்ம வந்து இருப்பாங்க, எல்லாரும் அதை கவனிப்பாங்க என்ற ஒரு நோக்கிலே. 2வது வந்து அது நம்மளுக்கு தபசு, அந்த பாஸ்கு காலம். அதனால் நிகழ்ச்சிகளை தயார் செய்வது சற்று கடினமாக. ஏன்னா அந்த வாரம் முழுக்க அந்த திருத்தந்தையருடைய செய்தி, உங்களது எதிர்நோக்கை கனிவோடும் பணிவோடும் பிறருக்கு அறிவியுங்கள் சொல்கிறார். என்கிட்ட எதிர்நோக்கு இருக்குது, நம்பிக்கை இருக்குது, எல்லாமே இருக்குது. அதனால் நம்ம கர்வத்தோடு அதை பேச வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வந்து இயேசுவை பின்பற்றினால் மட்டும்தான் நீங்கள் மோட்சத்துக்கு போக முடியும் அப்படின்லாம் இன்றைக்கி சொல்வது அது சரியா என்று யோசிக்க. ஏன்னா இன்றைக்கு காலம் ஒரு பக்கம். அதனால் என்னுடைய நம்பிக்கை என்பது வந்து நான் என் இயேசுவை விசுவசிக்கிறேன், அவர் வழியாக மட்டும்தான் உண்மையான நெறியை நான் கடைபிடிக்கிறேன், என்னுடைய நம்பிக்கை. ஆனால் இன்றைக்கு உலகம் இருக்கும் சூழலில் இதை எவ்வாறு மற்றவர்களை மதித்து அதை நாம் செயல்படுத்த வேண்டியிருக்கிறது இல்லையா? மற்றவருடைய நம்பிக்கையும் அவருடைய எதிர்நோக்கியும். ஏனென்றால் இந்த என் நம்பிக்கை, ஆண்டவர் இயேசு யோவான் சொல்கிறது மாதிரி, உங்களது அன்பு செயல்களின் வழியாக நீங்கள் என்னை சார்ந்தவர்கள் என்று மற்றவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நான் மற்றவர்களை கன்வின்ஸ் பண்ண வேண்டியது வந்து என்னுடைய செயல்களின் வழியாக, என்னுடைய வார்த்தைகளின் வழியாக அல்ல. நான் போதிப்பதின் வழியாகவோ விளக்கம் சொல்வதன் வழியாகவோ மற்றவர்களை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் அவசியம் தேவையில்லை. அது என்னுடைய செயல், என்னுடைய நம்பிக்கை, வாழ்க்கை, நான் செய்கின்ற செயலும் என் வாழ்க்கையும் தான் நான் யார் என்பதை பிறருக்கு அறிவிக்க வேண்டும். பிறர் என்னை பார்த்து அதை வந்து இவ்வளவு அற்புதமான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது, இவ்வளவு ஆழமான ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது என்பது அவர்கள் அதை பார்த்து அது அவர்களுக்கு ஒரு என்ன சொல்வது, ஒரு உற்சாகத்தை தர வேண்டும். அதை அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை தர வேண்டும். அதுதான் இன்றைக்கு வந்து நான் பேசுவதோ பரப்புரை செய்வதோ, என்னுடைய விசுவாசிகள், என்னுடைய கத்தோலிக்க குழாம் வந்து மக்கள் இது அவர்கள் ஏற்கனவே தரப்பட்டிருக்கின்ற அந்த நம்பிக்கையை, விசுவாசத்தை ஆழப்படுத்துவதற்கான ஒரு வழிவகை தான். இதை யாரும் மற்றவர்களெல்லாம் இதற்குள்ளே கொண்டு வர வேண்டிய எண்ணமே கிடையாது. என்னுடைய சகோதரன், என்னுடைய சகோதரி இயேசுவை ஏற்றுக்கொண்ட கத்தோலிக்க திருச்சபை மற்ற கிறிஸ்தவர்களாக இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் அவருடைய விசுவாசத்தை ஆழப்படுத்தி, அவருடைய விவிலியம் வழியாக, நமது திருஅவையினுடைய படிப்பினைகளின் வழியாக, மற்ற செயல்பாடுகளின் வழியாக நான் என்னுடைய விசுவாசத்தை இன்னும் எவ்வாறு நான் புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும், ஆழப்படுத்த வேண்டும், செயல்படுத்த வேண்டும். அதற்கான ஒரு வழிவகை தான் நாம் செய்கின்ற இந்த முயற்சிகள் எல்லாம். அதனால் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்னுடைய நம்பிக்கையை, என்னுடைய எதிர்நோக்கை, என்னுடைய விசுவாச வாழ்க்கையை கனிவோடும் பணிவோடும் பிறருக்கு நான் எடுத்து சொல்ல வேண்டும். கனிவோடும், கனிவு, பரிவு, நிறைய விஷயங்கள் அதில் அடங்கி இருக்குது. ஆண்டவர் வந்து அந்த பணக்கார இளைஞனை பார்த்து அன்பொழுக அவனை பார்த்து கனிவோடு சொன்னார். அவன் நிறையா கேட்குறான், அது நான் பண்ணுறேன், இது நான் பண்ணுறேன், நான் என்ன பெருசாக. அப்போ ரொம்ப கனிவோடும் பரிவோடும் அவனை பார்த்து சொல்கிறார். அப்போது உன்கிட்ட ஒன்று குறைவாக இருக்குது, உன்கிட்ட இருக்கிறத போய் ஏழைகள் கொடுத்துட்டு நீ வா அப்படின்றார். கனிவோடு தான் சொல்கிறார். அவன் போனான்னு கோவப்படல. அவர் வந்து யாரையும் வந்து அவனை சபிக்கலை. அவன் என்னடா பெரிய நீ என்ன கடைபிடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்க, இது செய்யாமல் நீ என்ன பெருசாக கழட்டிகிட்ருக்க அப்படின்லாம் அவர் ஒன்றும் பேசலை. இதுதான் இயேசுனுடைய அணுகுமுறை. நம்ம தான் அதை போட்டு உருட்டி பரட்டி எடுத்து எல்லாம் பெருசாக, அது தேவையில்லை. என்னுடைய செயல்கள், அன்னை தெரசா சொல்கிற மாதிரி என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஒருத்தவங்களை அன்பு செய்கிறீங்கன்னு சொல்லி சொன்னால்
அந்த அன்பு உங்களை காயப்படுத்த வேண்டும். அன்பு காயப்படுத்தினா மட்டும்தான் நீ கொடுத்துருக்குற அன்பு உண்மையான அன்பு. காயப்படப்படாத வரை நீ சும்மா நடிக்கிறேன்னு அர்த்தம். எல்லாம் சாதாரண சொல்லி கேட்குறதுக்கு வேணால் ரொம்ப சாதாரணமாக இருக்கலாம். ஆனால் அதை வாழ்கின்ற பொழுது மட்டும்தான் அதில் இருக்கின்ற வழி தெரியும். இயேசு சிலுவை சுமந்து கல்வாரியில் போய் அவர் உயிரை கொடுக்கின்ற பொழுது அங்குதான் தான் யார் என்பதை அவருடைய விழாவை குத்திய அந்த படைவீரன் விழாவிலிருந்து கடைசி சொட்டு ரத்தம் சிந்திய பொழுது அவன் சொன்னான், இவர் உண்மையிலேயே இறைமகன் சொல்லி சொன்னான். குத்தி பார்த்தான், அந்த கடைசி சொட்டை பார்த்தான். அதான் அந்த வழி என்பது. அதனால தான் திருச்சபையில் புனிதர்கள்லாம் வாழும் போது நம்ம யாரையும் புனிதர்கள் சொல்கிறது, செத்த பிறகு தான் அப்பா என்னடா வாழ்க்கை, அவங்க வாழ்க்கை இவ்வளவு இதாக இருந்திருக்கிறாங்க என்று புனிதர்கள் என்று பிரகடனம் செய்கிறோம். அவ்வளோ எளிதில்லை புனிதர்கள் என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தை, அந்த செயல் சொல் அந்த தகுதி, அந்த நிலை என்பது ரொம்ப ரொம்ப உன்னதமானது. அதனால் இனிய இதயங்களே, சகோதரி அவர்களுக்கு எனது பாராட்டுக்கள், நன்றி. தொடர்ந்து மாதா தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நீங்கள் பாருங்கள், மற்றவங்களுக்கு பார்க்க உற்சாகப்படுத்துங்க. கடவுளின் ஆசிரியர் நாளும் உங்களோடு. தாமஸ் எட்மண்ட்ஸ் ஃபாதர், தாம்பரம், சென்னையிலிருந்து. பேரன்புடைய ஸ்தோத்திரம். வேதாகமத்தில் 1 அரசர்கள் புத்தகத்தின் விளக்க உரையாக எடுத்து வாசி வகுப்பில் போதிக்கப்படும் இறையியல் கருத்துக்கள் அற்புதமாக விளக்கப்படுகிறது. அறிஞர் ரெய்மண்ட் ஜோசப் அவர்களால் அமைதியான மாணவர்களின் பிரதிநிதியாக கேள்வி கேட்பவராக இருப்பவர் அருட்தந்தை அந்தோணிதாஸ் அவர்கள். இருவருக்கும் எம் இதயபூர்வமான கோடான கோடி நன்றிகள் பல. மாதா தொலைக்காட்சியில் எடுத்து வாசி வகுப்பு புகழ்பெற்ற பல்கலைக்கழகத்திற்கு ஒப்பானது. உலகெங்கும் உள்ள இறையியல் மாணவர்களுக்கு எடுத்துவாசி வகுப்புகள் ஆன்மீக பொக்கிஷமாகும். சில வேண்டுகோள்கள். எடுத்துவாசி வகுப்பு கண்ணிமைக்கும் நேரத்தில் முடிந்து போகிறது. 40 அல்லது 45 நிமிடங்கள் எடுத்துவாசி வகுப்பு இருந்தால் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். 1 அரசர்கள் பற்றிய வேதாகமம் பகுதி பற்றி புகழ்பெற்ற ஆய்வாளர்களின் கருத்துக்களையும் ஆசிரியரின் பெயரையும் புத்தகத்தின் தலைப்பினையும் தொலைக்காட்சியில் காட்டினால் தொடர்ந்து ஆய்வு செய்பவர்களுக்கு உதவியாக இருக்கும். நூலகம் சென்று மேலும் படிக்க உதவும். மீண்டும் இதயபூர்வமான நன்றிகள் பல. மாதா தொலைக்காட்சி மேலும் மேலும் வளர, மக்களுக்கு ஆன்மீக எழுச்சினை தொடர்ந்து தந்திட இறைவனை வேண்டுகிறேன். அன்புடன் தாமஸ் எட்மண்ட்ஸ், தாம்பரம். முதல் எழுதுகிறாங்க. ஐயா, முதல்ல உங்களுக்கு நன்றி. இவ்வளோ தூரத்தை நீங்கள் உன்னிப்பாக இந்த நிகழ்ச்சியை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, உலகமெங்கும் ஃபாலோ பண்ணுறாங்க. நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுறதை குறித்து அது உங்களுடைய கடிதத்திற்கு மிக்க நன்றி. எனக்கு தெரிந்தவரை அந்த எந்த புத்தகம் என்ன அதிகாரம் அன்றைக்கு வாசிக்கப்படுதுன்னு சொல்லி அவங்க போடுறாங்க நான் நினைக்கிறேன். லோவர் தேர்டில் அங்கே போடுறாங்க. மேபி நீங்கள் கவனிக்காமல் இருந்திருக்கலாம். இல்லை அது இன்னும் அதிகமான முறை அதை போடுவதற்கு நாம் ஏற்பாடு செய்யலாம். ஃபாதர் ரெய்மண்ட் அம்ப்ரோஸ் ஒரு பெரிய விவிலிய அவர் கடல், அதிக விவிலியத்தை ஆராய்ச்சி செய்தவர். அதனால் அவருடைய கருத்துரைகள் ரொம்ப தெளிவாக ரொம்ப ஆழமாக இருக்குன்றது எனக்கு தெரியும். நீங்கள் சொல்வது, நீங்கள் அதை வழிமொழிவதும் எனக்கு பிடித்திருக்கிறது. அதை வாழ்த்துக்கிறேன். உங்களையும் நான் பாராட்டுகிறேன். கண்ணுமைக்கும் நேரத்தில் அது போகாது. குறைந்தது ஒவ்வொரு என்னென்னு கேட்டிங்கன்னா, இது வருஷம் 365 நாட்கள். நான் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லி, வருடம் 365 நாட்களும் இந்த நிகழ்ச்சி காலையில் மாலையிலும் காலையில் வருவது, பின்னர் மீண்டும் மறு ஒலிப்பு இரவும் மறு ஒலிப்பு செய்யப்படுகிறது. 25 நிமிடங்களுக்கு குறையாமல், ஒவ்வொரு நாளும் 25 நிமிடங்களுக்கு குறையாமல் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு அளிக்கப்படுகிறது. ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி. ஒரு தொலைக்காட்சியில் ஒரு நிகழ்ச்சி என்பது குறைந்தது 30 நிமிடம் அல்லது 1 மணி நேரம். இதுதான் அந்த நிகழ்ச்சியுடைய அமைப்பு முறை, அந்த ஷெட்யூலிங் சொல்லுவாங்க. அப்போது இது 40 நிமிடம் 50 நிமிடம் பண்ணால் அவ்வளோ நல்லா இருக்காது. ஒன்று தினமும் 1 மணி நேரம் என்று சொன்னால் நீங்கள் யோசித்து பாருங்கள். அப்போ 365 நாளைக்கு இந்த நிகழ்ச்சி அவங்க தயார் பண்ணுறவங்க, அதில் எவ்வளோ மெனக்கடல் இருக்குது. அரை மணி நேரத்துக்கே பார்த்திங்கன்னா மாதத்துக்கு ஒரு முறை 2 முறை ஒரு 2 நாட்கள் 3 நாட்கள் இங்கே இருந்து தான் அதை முடிச்சு கொடுத்துட்டு போகிறாங்க. 2 பேர் இங்கே வர வேண்டிய, அவங்களுக்கு பின்னாடி ஒரு 7-8 பேர் வேலை செய்கிறாங்க. அப்போது அதை நிகழ்ச்சி நேரத்தை கூட்டுவது என்பது இதில் பல விடயங்கள் அடங்கியிருக்கிறது. அவங்க இன்னும் அதிகமாக தயார் செய்யணும், நிறையா இது பண்ணணும், மற்ற வேலைகள். அவர் குறுமடத்தில் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறார். அந்தோணிதாஸ் ஒரு பங்குசாமியாராக இருக்கிறார். அப்போது அவங்கெல்லாம் இன்னும் மற்றதையும் விட்டுட்டு ஓரளவுக்கு அவங்க தியாகம் செய்கிறாங்க. ஆனால் கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு கண்ணிமைக்கும் நேரத்தில் ஏன் அது போகுதுன்னா, நீங்கள் அவ்வளோக்கு அந்த நிகழ்ச்சியை நேசிப்பதனால்
நேரம் போவது உங்களுக்கு தெரியல, அவ்வளோதான் விஷயம். ஒரு நிகழ்ச்சி வந்து கண்ணிமைக்கும் நேரத்தில் போகிறது என்று சொன்னால் நிகழ்ச்சி 1 நிமிஷம் 2 நிமிஷம் இல்லை, அரை மணி நேரம் அவ்வளோ தூரத்துக்கு போகுதுன்னா நிகழ்ச்சி அவ்வளோ நல்லா இருக்குது. அந்த சுவாரஸ்யம் மங்காத வரைக்கும் தான் எடுத்து வாசிக்கு மாட்சி மகிமை. அது சுவாரஸ்யம் மங்கி போயிடுச்சுன்னா எடுத்து வாசி யாருமே மதிக்க மாட்டாங்க. அதனால் ஐயாவுக்கு நன்றி, கருத்துக்களுக்கு நன்றி, தலைவணங்கி நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் எங்களிடம் இருக்கின்ற சங்கடங்களையும் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இதற்கு மேல் அதை செய்தால் அல்வா என்பது ஒரு கரண்டி சாப்பிட்டால் மட்டும்தான் வந்து அல்வானுடைய சுவை நாவில் நிற்கும். 1 கிலோ அல்வா சாப்பிட முடியுமா? வாழ்க்கையில் அல்வாவே வேணா கையெடுத்து கும்பிட்டு காலில் விழுந்துட்டு ஓடியே போயிடுவாங்க. அதனால் சந்தோஷமாக பாருங்கள், தொடர்ச்சியாக பாருங்கள். உங்களது கருத்துக்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன். கடவுளின் ஆசிரியர் நாளும் உங்களோடு. தேங்க்யூ ஃபாதர். ஸோ அடுத்ததாக ஸ்டெல்லா அலெக்சாண்டர் ஃபாதர், காட்டுமாதா கோவில், கேஜிஎஃப்லேருந்து ஸ்டெல்லா சகோதரி ரெகுலராக கடிதம் எழுதுகின்ற ஒரு நல்ல ஒரு சகோதரி. கடிதத்தோடு கூட ஒரு படம் ஃபாதர், சேக்ரெட் ஆர்ட் ஃபோட்டோ, மேலே தூயாவி ஃபோட்டோ அனுப்பியிருக்காங்க. கடவுள் பெரியவர். அன்பு தந்தையர்கள் அனைவருக்கும் மற்றும் மாதா குடும்பத்தை சார்ந்த அனைவருக்கும் எங்களுடைய இதயம் கனிந்த இருதய ஆண்டவரின் திருவிழாவின் நல்வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அதை டிராயிங் பண்ணியிருக்காங்க, அனுப்பியிருக்கிறாங்க. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அன்புக்கும் பாசத்திற்கும் மரியாதைக்கும் எங்கள் ஆயர்கள் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய தாழ்மையான பாசமான நன்றியுள்ள அன்பு வணக்கங்கள். மாதாவின் தொலைக்காட்சியில் அடித்தளங்களாகவும் எங்கள் ஆன்மீக தந்தையர்களாக திகழ்ந்து கொண்டிருக்கும் தந்தையர்களே, அதோடு எங்களை விண்ணகத்திற்கு இட்டு செல்லும் அன்பான பாசமான வழிகாட்டிகளான தந்தையர்கள் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய தாழ்மையான வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் மாதா குடும்பத்தை சார்ந்த நம் சகோதரர்கள் சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். புதுவரவு திருத்தந்தை லியோ, நமக்கு இருந்த நமது அன்பு திருத்தந்தை போப் பிரான்சிஸ் அவர் மறைந்தாலும் அவர் செய்த பணிகள் மிகவும் அற்புதம். அதற்கு நாம் என்றுமே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அவருக்காக நாம் ஜெபிக்க மறக்கக்கூடாது. அதேபோல் ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய தந்தையை கொடுத்திருக்கிறார். அவரை நம்முடைய திருச்சபைக்கு வருக வருக என்று அன்போடு அழைக்கிறோம். திருத்தந்தை லியோ அவர்களை நமக்கு கொடுத்த இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம். அவரும் மிக சுறுசுறுப்பாக இருக்கிறார். அவரும் நமக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருப்பார் என்பதை நம்புவோம். அவருக்காகவும் தினமும் ஜெபிக்க மறக்கக்கூடாது. பரிசுத்த ஆவியும் ஆண்டவரும் மாதாவும் எல்லா புனிதர்களும் அவர் கூட இருந்து வழிநடத்துவாராக. மாதாவின் சில நிகழ்வுகள். எதிர்நோக்கு திருப்பயணிகள் என்ற நிகழ்வுகள் மிகவும் அருமை. நம் திருச்சபையின் மாற்றங்களையும் 2ஆம் வத்திக்கான் சட்டங்களையும் விரிவாகவும் தெளிவாகவும் நடத்த கலந்துரையாடல்கள் மிகவும் அருமையாகவும் அழகாகவும் இருக்கிறது. சில தந்தையர்கள் சில பொதுநிலையினர்கள் கேட்கும் கேள்விகளுக்கும் அதற்கும் சரியான பதில்களும் விவரங்களையும் விவரிக்கும் மற்ற தந்தையர்கள் மிகவும் அருமை. சில விஷயங்கள் எங்களுக்கு தெரியாத திருச்சபையின் கோட்பாடுகளையும் திருத்தங்களையும் மிகவும் ஆழமாக தெரிந்து கொள்கிறோம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பதிலை சொல்லும்போது மிகவும் அருமையாக இருக்கிறது. அதுவும் இப்பொழுது மறு ஒளிபரப்பு செய்கிறதினால் இன்னும் புரியாதவைகளையெல்லாம் புரிந்து கொள்ள ஒரு சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது. அதனால் அதில் கலந்து கொண்ட தந்தையர்களுக்கும் கன்னியர்களுக்கும் பொதுநிலையினர்களுக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மாதாவின் இருதய ஆண்டவர் நிகழ்வுகள். தந்தையே, மே மாதத்தில் நடந்த தொடர் ஜபமாலை மிகவும் அருமையாக இருந்தது. ஒவ்வொரு கோவிலிலிருந்து நடத்திய ஜபமாலை மிகவும் அருமையாக இருந்தது. நாங்கள் பார்க்காத கோவில்கள் எல்லாம் பார்த்தோம். நாங்கள் அதில் கலந்து கொண்டோம். அதில் பலன்களையும் பெற்றோம் தந்தையே. அதேபோல் திரு இருதய ஆண்டவர் உலகளாவியாக நடந்த எல்லா நிகழ்ச்சிகளும் மிக அருமை. இதற்கு எல்லாம் தந்தையர்களாகிய உங்களையே சாரும். உங்கள் முயற்சிகளுக்கும் உங்களுக்கு எங்களுடைய அன்பான வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களை பெறுவதற்கு நாங்கள் எவ்வளவு கொடுத்து வைத்தவர்கள். உங்கள் அனைவரின் பணிகள் சிறக்க நாங்கள் ஜெபிக்க மறக்கவே மாட்டோம். உங்கள் பெற்றோர்களுக்கும் நாங்கள் மிகவும் நன்றி செலுத்துகிறோம். காரணம், இவ்வளவு அருமையான தந்தையர்களை கொடுத்ததனால். தந்தையர்களே, இரவு பகலாக உழைக்கிறீர்கள், நன்றி. ஆனால் உங்கள் உடம்பை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். நாங்களும் ஜெபிக்கிறோம். மாதா தொலைக்காட்சி பெருமை. தந்தையே, ஒன்று மட்டும் சொல்லுகிறோம், எத்தனை சேனல்கள் 1000 வந்தாலும்
நம் மாதா சேனலில் கிடைக்கும் நிம்மதி எங்குமே கிடைக்காது. மாதா சேனல் இவ்வளவு வளர்ந்து கொண்டிருக்கிறது, மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. நாங்களும் தனிமையாக இருப்பதை உணர்வதே இல்லை. காரணம், எப்பொழுதுமே மாதா சேனல் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் பார்த்து கொண்டு இருக்கும்போது தனிமையே மறந்து போகிறது. மனதிற்கும் மிகவும் நிம்மதி அடைகிறது. இன்னும் வளர்ச்சி அடைய உலகம் முழுவதும் மாதா தொலைக்காட்சி பற்றி அறியணும் தந்தையே, அதுதான் எங்கள் ஆசை. உங்களுக்கு எங்களுடைய நன்றி. இப்படிக்கு உங்கள் அன்பான ஜே ஸ்டெல்லா அலெக்சாண்டர், காட்டுமாதா கோயில், KGF. ரொம்ப ரொம்ப நன்றிங்கம்மா. உங்கள் கடிதம் எப்போவுமே பாசத்தை அப்படியே புழிஞ்சு கொடுப்பீங்க எங்களுக்கு. அந்த மரியாதை, பாசம், அன்பு, நேசம் உங்களுடைய கடிதம் முழுக்க நிறைஞ்சு இருப்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. ரொம்ப நன்றி. அதுவும் நிகழ்ச்சிகளெல்லாம் எவ்வளவுக்கு நெருக்கமாக நீங்கள் அதை உள்வாங்கி கொள்கிறீங்க, பார்க்குறீங்க, அறிந்து. குறிப்பாக இந்த எதிர்நோக்கு திருப்பயணிகள், எதிர்நோக்கின் திருப்பயணிகள், அந்த 4 புத்தகங்களையும் நம்ம விளக்கியிருக்கிறோம். நிறைய அருட்தந்தைகள், அருட்சகோதரிகள், பொதுநிலையினர் இவர்கள் எல்லோரும் இணைந்த அந்த கோட்பாடுகளை திருச்சபையினுடைய டாக்மாஸ் சொல்லுவாங்க. அவைகள் மிகச் சிறப்பாக அவங்க ஆவணங்களை நமக்கு விளக்கி சொல்லியிருப்பது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு காரியம். அவர்களும் அதை நிறைய அதற்காக தயார் செய்து வந்திருந்தாங்க. நீங்களும் அதை இவ்வளோ சிறப்பாக ஒவ்வொரு முறையும் அதை கேட்கின்ற பொழுது அதில் வருகின்ற ஒவ்வொரு தந்தையுடைய கருத்தையும் இவ்வளோ விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி நீங்கள் சொல்வது எங்களுக்கும் மகிழ்ச்சியாக, நிறைவாக இருக்கிறது. நீங்களும் மகிழ்கிறீர்கள், அதை குறித்து சந்தோஷப்படுகிறீர்கள் நினைக்கின்ற பொழுது உண்மையிலே நாம் இன்னும் நிறையா செய்ய வேண்டி இருக்கிறது என்று எங்களுக்கு அது புலப்படுத்துகிறது. அதனால் நல்ல சுகத்தோடு நீங்கள் நல்லா இருக்கணும்னு நான் உங்களுக்காக வேண்டிக்கிறேன். கடவுளின் ஆசிரியர் நாளும் உங்களோடு. தேங்க்யூ ஃபாதர். ரொம்ப அருமையாக இருந்தது. வழக்கம் போல் ரொம்ப டீட்டெயிலாக நீங்கள் சொல்கிற மாதிரி இதெல்லாம் சேர்த்து வச்சாலே ஒரு டாக்குமெண்ட்ரி அடைக்கணும். மாதா தொலைக்காட்சி பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்ததும் தந்ததும் இருக்க லெட்டர்ஸ் ஆல்ரெடி ஒரு பாக்ஸ் ரொம்ப இன்னும் போயிட்டுருக்கு ஃபாதர். ரொம்ப அருமையாக எழுதுனாங்க. ஸோ ரொம்ப நன்றி ஃபாதர். இனி இது எங்களுக்காக ஜெபித்து நம்ம கண்டிப்பாக இனி இது எங்களுடைய ஒவ்வொரு கருத்து பகிர்வும் அவ்வளவு ஆழமான கருத்துக்கள். இது அவர்கள் ஏதோ எழுத வேண்டும் என்று எழுதவில்லை. மாதா தொலைக்காட்சியினுடைய நிகழ்ச்சிகளில் பார்த்ததை, உணர்ந்ததை, அறிந்ததை, புரிந்து கொண்டதை, உள்வாங்கியதை கடிதமாக எழுதி தராங்க. அப்போது இதில் எவ்வளவு அவங்களுடைய அனுபவம் அதில் இருக்கிறது. நிகழ்ச்சி, அவர்கள் செய்த அனுபவம், பெற்றுக்கொண்ட அனுபவம், அதை புரிந்து கொண்ட விதம், அது எவ்வாறு தங்களுக்கு பயனளித்திருக்கு என்பதையெல்லாம் அவர்கள் அதை உள்வாங்கி எழுதுகின்ற பொழுது, அதில் இன்னும் அதிகமாக தங்களுடைய அன்பை நிறைக்கின்ற பொழுது அதை அவ்வளோ உன்னதமாக போற்றி புகழ்ந்து எழுதுகிறாங்க. ஏன்னா அது அவ்வளோவுக்கு அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. அப்போ இது சும்மா சாதாரண கடிதம் சொல்ல முடியாது இல்லைங்களா? அப்போ ஆவியானவர் இங்கேருந்து செயல்படுகிறார், அவர்களோடு செயல்படுகிறார். நிகழ்ச்சி பார்த்துட்டு ஓடி போயிடலாமே, அவங்க அப்படி இல்லை. அப்படி பார்த்துட்டு ஓடலை. இருந்து நிதானமாக அமர்ந்து அவைகளை எழுதுவது என்பது, அதில் இருக்கக்கூடிய அவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது என்பதை அவர்களுக்கு. அதனால் இனி இது எங்கள் ஒவ்வொருவருக்கும் மாதா தொலைக்காட்சி குடும்பத்தின் பெயரால் எனது நன்றிகள், ஜெபங்கள், ஆசீர். மாதா தொலைக்காட்சிக்கு நன்கொடை செலுத்த, குறிப்பாக நம்ம பெசநகர் புனித வேளாங்கண்ணி அன்னையுடைய திருவிழா நிகழ்வுகள் கொடியேற்றத்திலிருந்து 11 நாளைக்கு தினமும் உங்களுக்கு நேரலையாக அது ஒளிபரப்பப்படுகிறது. நம்ம ஃபாதர்ஸ் எல்லோரும், அடைக்கலம் ஃபாதர், நம்ம ஜெனித்து, அப்புறம் பவுலா, மரியான், இவங்க எல்லாருமே அங்கே இருந்து செயல்படுவாங்க. நிறைய நமது பிள்ளைகள் எல்லாம் அங்கே 15-20 பேர் நாள் முழுக்க பணி செய்வாங்க, வேலை செய்வாங்க. நம்மளுக்கு நிறைய செலவுகள் ஆகும். அப்போது ஒரு சிலவங்க நாங்கள் திருப்பலியை நாங்கள் செய்கிறோம், உபயம் செய்கிறோம், 5000 ரூபா எங்களால் கொடுக்குறோம் அப்படின்னா தாராளமாக நீங்கள் அனுப்புங்க. அது ஒளிபரப்புக்கான செலவுகள். அப்புறம் உங்கள் கருத்துக்களையும் நம்ம அங்கே டிவியில் போட்டு மக்களை இவங்களுடைய கருத்துக்களுக்காக வேண்டிக்கோங்கப்பா, இவங்க மாதா தொலைக்காட்சிக்கு உதவி செய்கிறாங்க, ஆனால் இந்த தேவையில் இருக்குது, அவங்களுக்காக மன்றாடுங்க என்று உலகமெங்கும் இருக்கும் மாதாவினுடைய அன்பு பிள்ளைகளை அழைக்கிறோம். 2 நம்ம செஞ்சு கொடுக்குறோம். அப்போ நீங்களும் மாதா தொலைக்காட்சி தாங்கியதாகவும் இருக்கும். ஒரு பெரிய நற்செய்தி. ஏன்னா உலகம் ஃபுல்லாக இந்த திருநிகழ்வை மக்கள் பார்க்குறாங்க. அப்போ பார்ப்பதற்கு நீங்களும் ஒரு கருவியாக இருக்கிறீர்கள், நீங்கள் பங்கெடுக்கிறீங்க. இல்லை ஃபாதர், நல்லா 5000 ரூபா ரொம்ப கஷ்டம் ஃபாதர், அவ்வளோவெல்லாம் வசதி இல்லைன்னா நீங்கள் தனிப்பட்ட முறையில் என்னை கூப்பிடுங்க, நான் உங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ நான் செய்வேன். இயலாதவர்களையும் நாங்கள் எண்ணி பார்ப்போம், அவர்களுக்காகவும் ஜெபிப்போம், அவர்களுக்காகவும் உலகில் இருக்கின்ற அத்தனை பேரையும் அழைத்து இவர்களுக்காக ஜெபிகள் என்று சொல்லுவோம். அதனால் ஒன்றும் கவலைப்படாதீங்க, கூப்பிட்டு தாராளமாக நீங்கள் கேட்கலாம். சரிங்களா?
கண்களை மூடி மன்றாடுவோம். எங்கள் அன்பை உருவான இயேசு ஆண்டவரே, கடவுளின் ஆசிரை என்னாலும் நீர் எங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறீரே, நன்றி கூறுகிறோம். இதோ புனித ஆரோக்கிய அன்னையினுடைய பிறப்பு விழாவை, திருவிழாவை கொண்டாடுவதற்காக அவளோடு காத்திருக்கிற நமது பிள்ளைகள் எங்கள் மீது இரக்கமாயிரும். அதற்காக நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்தையும் ஆசிர்வதியும், உழைக்கின்ற ஒவ்வொருவரையும், உதவுகின்ற அத்தனை உபகாரிகளையும், அந்த திருத்தலத்தின் அதிபர் தந்தை மற்றும் அங்கே இருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும். இந்த நிகழ்வுகள் நல்ல முறையிலே நிறைவேறி மக்களுக்கு உமது ஆசிரை நிறைவாக பெற்றுத்தர இதோ இந்த மாதா தொலைக்காட்சியுடைய பணிகள் அத்தனையும் வழியாக இருப்ப வழித்துணையை அமைந்திட நீரே உமது ஆற்றலை எங்களுக்கு கொடுத்துடலும். எங்கள் அன்பு அன்னையே, ஆரோக்கிய தாயே, எங்களுக்காக பரிந்து பேசுங்களம்மா. என்றும் வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ பாஸ். என் அன்பு உள்ளங்களே, ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து நீங்கள் எழுதி அனுப்பக்கூடிய ஒவ்வொரு கடிதங்களும் எங்களுக்கு மிகுந்த உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் அளிக்குதுன்னு நான் சொல்லலாம். தொடர்ந்து உங்கள் கடிதங்களை எழுதி அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி info@madatv.in. தொடர்ந்து உங்கள் கடிதங்களை எழுதி அனுப்ப வேண்டிய தபால் முகவரி வந்ததும் தந்ததும் மாதா தொலைக்காட்சி எண் 150 லஸ்கோவில் சாலை, மயிலாப்பூர், சென்னை 6004. இனிய இதயங்களே, மீண்டும் வந்ததும் தந்ததும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை அன்போடு உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் போஸ்கோ மற்றும் அருட்தந்தை டேவிட் ஆரோக்கியம். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.